எலெக்ஷன் 2026 இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா நோ ரீபோல் அப்படிங்கிறது தான். அதாவது மறு வாக்குப்பதிவுக்கு பரிந்துரை எதுவும் வரவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் என்ன அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? தமிழ்நாட்டில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக நடைபெற்றது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான். மாநிலத்தில் 234 தொகுதிகளிலுமே உள்ள 75,026 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்குமே நடைபெற்றது நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சுமார் 5.73 கோடி வாக்காளர்கள் வந்து பங்கேற்றாங்க. தேர்தல் ஆணையத்தின் உத்தேச தரவுகளின்படி பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் வரலாற்று ஒரு பெரிய உயர்வாக 85.15% பதிவாகியிருந்தது. மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இது வந்து 2021 தேர்தலை விட பார்த்தீங்கன்னா சுமார் 11.52% அதிகமாக வந்து ஓட்டு வந்து பதிவாகியிருக்கு. ஆண்கள் பார்த்தீங்கன்னா 83.57%, பெண்கள் பார்த்தீங்கன்னா 85.76%, மூன்றாம் பாலினத்தவர் பார்த்தீங்கன்னா 60.49% வாக்குகளை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த உயர் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டின் ஜனநாயக ஒரு உணர்வை வந்து பிரதிபலிப்பதாக தான் பார்க்கப்படுது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த உடனேயே பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே பதிவான வாக்குகளின் விவரங்களை சரிபார்க்கும் பணியில் வந்து ஈடுபட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவின் போது ஏற்படக்கூடிய குளறுபடி, இயந்திர கோளாறு, வன்முறை, அப்படி இல்லைன்னா ஏதாவது பிற முறைகேடுகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த பரிந்துரை வந்து செய்யப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா இத்தகைய பரிந்துரைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவர்களுடைய அனுமதியுடன் அந்த ஏரியாவில் மட்டும் மறு வாக்குப்பதிவு வந்து நடைபெறுத்துவாங்க. ஆனால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இத்தகைய எந்த மறு வாக்குப்பதிவும் பரிந்துரையும் எந்த வாக்குச்சாவடியிலிருந்தும் வரல அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து தெளிவாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தலிலுமே மறு வாக்குப்பதிவு எந்த ஒரு பரிந்துரையும் அளிக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக நடைபெற்றது இல்லையா? இதில் அதாவது நம்ம லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் நம்ம அப்படியே பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? மாநிலத்தில் 234 தொகுதிகளிலுமே 75,026 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் 6 மணி வரைக்குமே நடைபெற்றிருக்கு. இந்த தேர்தலில் சுமார் 5.73 கோடி வாக்காளர்கள் பங்கேற்றிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் உத்தேச தரவுகளின்படி பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் வரலாற்றின் பெரும் உயர்வாக 85.15% பதிவாகியிருக்கு. நன்றி.